ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யம்மியான ரெசிபி ப்ளஸ் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு கட்லெட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் ஒரு பவுலில் ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு நல்லா அதை மசிச்சு எடுத்துட்டு அதில் நம்ம தேவையான அளவு வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ஆனியனும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாவை குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டதுக்கப்புறமா அதில் ரெட் சில்லி கரம் மசாலா மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா நீங்கள் அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா அதை நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் அழகாக, உங்களுக்கு ரவுண்ட் வேணால் ரவுண்ட் பிடிச்சிக்கலாம், என்ன ஷேப்பில் வேணுமோ அதை அழகாக பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸை ப்ரெட்டை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ரெட் க்ரம்ஸில் அதை டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து டிப் பண்ணி வச்சுக்கிட்டு இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா யம்மியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நம்மளோட கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி இதை நம்ம பண்ணி தந்தோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.